கெளுத்தி மீன் குழம்பு கிரேவிக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அதை வந்து நல்லா 2 தடவை கழுவி புளித்த தயிர் 1 ஸ்பூன் மஞ்சத்தூள், புளித்த தயிர் ஒரு 2 டேபிள் ஸ்பூனு, 1 ஸ்பூன் மஞ்சத்தூள், அப்புறம் இந்த வினிகர் இருந்தால் வினிகரும் போடலாம். அப்படி இல்லையா எலுமிச்சம்பழம் ஜூஸு ஒரு ஸ்பூன் போட்டு நல்லா போட்டு பிசைஞ்சு வையுங்க. அந்த மீன் மேலே இருக்கிற அந்த வழுவழுப்பு, மீனோட ஸ்மெல் எல்லாம் போய் ஃப்ரெஷ்ஷாக நல்லாயிருக்கும். மஞ்சத்தூள் போடுறது வந்து கிருமி நாசினி, அதனால் மஞ்சத்தூளும் போடுறது. புளித்த தயிர் வந்து அந்த ஸ்மெல்லை எடுக்கிறதுக்கு புளித்த தயிர் வினிகரெல்லாம் சில கவுச் வாடை இல்லாமல் மீன் கிரேவி சூப்பராக இருக்கும். அதுக்காக இது மாதிரி நாங்கள் செஞ்சு வச்சுருக்கோம். அப்புறம் இங்கே பக்கத்தில் இருக்கிறது வந்து வாவல் மீன், சேலம் மேட்டூர் டேம்லேருந்து கிடச்சிருக்கிற வாவல் மீன். இது வந்து மீன் ஃப்ரைக்கு, மீன் ரோஸ்ட்டுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் இது வாங்கிட்டு வந்து வச்சுருக்கோம். இதுவும் அதே ஃபஸ்ட்டு சொன்ன அதே புளித்த தயிர், வினிகர் 1 ஸ்பூனு, 2 ஸ்பூன் புளித்த தயிர், 1 ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டு முதல்ல 2 தடவை நல்லா வாஷ் பண்ணிவிடுங்க வெறும் தண்ணியில். அப்புறம் இது மாதிரி போட்டு நல்லா பிசைஞ்சு வைங்க. நல்லா அந்த ஸ்மெல்லெல்லாம் எடுத்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். மீன் கறி சாப்பிட்ட மாதிரியே நல்லா இருக்கும். வாசனை ஒரு மாதிரி கவுச்சு ஸ்மெல் வராமல் நல்லாயிருக்கும். இது வந்து மேட்டூர் கெளுத்தி ஃப்ரெஷ்ஷாக டேம்லேருந்து அவங்க பிடிச்சிட்டு வந்த உடனே வியாபாரத்துக்கு வைப்பாங்க சந்தையில். அப்படி வாங்கிட்டு வந்திருக்கோம். ஒரே மீன் ஃபுல்லாக ஒரே ஒரு மீன் ஃபுல் பெரிய மீனாக வாங்கியிருக்கோம். இதுவும் வந்து வாவல் மீன் ஒரே மீன் பெரிய மீன். இது ரோஸ்ட்டுக்கு, இது வந்து கிரேவி செய்கிறதுக்கு. இப்போ கிரேவிக்கு என்னென்ன வேணுங்கிறத பார்க்கலாம் வாங்க. பாருங்கள், இது கிரேவிக்கு பாருங்கள், கடாயில் இரும்பு சட்டியில் செஞ்சால் டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் இரும்பு சட்டி வச்சுருக்கோம். அதில் வந்து நல்லெண்ணெய் ஊற்றி வெந்தயம் 1/2 ஸ்பூனு, அப்புறம் கடலைப்பருப்பு 1/2 ஸ்பூனு, உளுத்தம்பருப்பு 1/2 ஸ்பூனு போட்டிருக்கோம். இப்போ ஃபஸ்ட்டு வெந்தயம் 1/2 ஸ்பூன் போட்டிருக்கோம். இப்போ இதில் வந்து வெங்காயம், சின்ன வெங்காயம் 10, பூண்டு ஒரு 5-6 பூண்டு, சீரகம் 1 ஸ்பூனு, நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகா போட்டுக்கலாம். கொத்தமல்லி தனியா வந்து 3 ஸ்பூன் போட்டிருக்கோம். கிரேவிக்கு தகுந்த மாதிரி நீங்களும் கூட கம்மியாக ஆட் பண்ணிக்கலாம். மிளகு 1 ஸ்பூன், அது வந்து ஜீரணத்துக்கு நல்லது. அதனால் காரம் நீங்கள் கம்மி பண்ணி மிளகு வந்து 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. வாங்க இப்போ அப்புறம் இந்த டேஸ்ட்டுக்கு பட்டை, அது உடம்புக்கும் நல்லது. அதனால் பாருங்கள், இந்த அளவுக்கு 1 இன்ச்சு அளவுக்கு பட்டை போட்டிருக்கும். சுருள் பட்டை கிடைச்சா நீங்களும் வாங்கி வச்சு அதையே யூஸ் பண்ணுங்கள், அது நல்லாயிருக்கும். அப்புறம் இங்கே பாருங்கள், சின்னதாக இந்த சைஸுக்கு 1 இன்ச்சு, அவ்வளோதான். இப்போ பாருங்கள், இது எல்லாமே ஒன்றா போட்டுக்கிறோம் நாங்கள். பாருங்க, இது நல்லா வறுத்துடுங்க. இது சேலம் ஸ்டைல், ட்ரெடிஷ்னல் ஸ்டைல் செலவு ஆட்டி வைத்த மீன் குழம்பு, மீன் கிரேவி. அதுவும் இந்த கெளுத்தி மீனில் செஞ்சால் அது இன்னும் சூப்பராக இருக்கும். அந்த கெளுத்தி மீன் வந்து கிரேவிக்கு ரொம்ப நல்லாயிருக்கும், ரோஸ்ட்டுக்கும் நல்லாயிருக்கும். ஆனால் கிரேவி செய்கிறதுக்கு அது மேட்டூர் கெளுத்திங்கிறது எப்போவாவது ஒரு தடவை தான் கிடைக்கும் மார்க்கெட்டில். இன்றைக்கி வந்து எங்களுக்கு கிடச்சிருக்கு, அதனால் அதை வாங்கிட்டு வந்துட்டார். அதை போட்டு இன்றைக்கி கிரேவி செய்கிறோம். எங்கள் கிராண்ட்மா கையில், அதை அவங்க கையில் செஞ்சு கொடுத்தா இன்னும் டேஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லி அவங்க தான் கிராண்ட்மா தான் செய்கிறாங்க. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு, கெளுத்தி மீன் கிடைக்கலனாலும் உங்கள் ஊரில் என்ன மீன் கிடைக்குதோ அது கழுவுற ப்ரொசீஜர் நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அது மாதிரி கழுவி இந்த மாதிரி எல்லாம் போட்டு நீங்கள் செஞ்சு சாப்பிடுங்க. மீன் வந்து ரொம்ப நல்லது உடம்புக்கு. ஒமேகாலாம் நிறையா இருக்குது மீனில். எல்லாருமே வயசானவங்க, சுகர் பேஷண்ட்டு, கொலஸ்ட்ரால் இருக்கிறவங்க கூட மீன் வந்து சாப்பிடலாம் வாரத்தில் 2 நாள். அதனால் தைரியமாக மீன் வாங்கி நீங்கள் சமைச்சி சாப்பிடுங்க. நல்லெண்ணெயில் செஞ்சால் அது ஒரு டேஸ்ட்டு. அதனால் நாங்கள் இப்போ நல்லெண்ணெயில் செய்கிறோம். அதே மாதிரி இப்போ வந்து தேங்காய், அதுக்கு 1/2 மூடி தேங்காய் போட்டு ஃப்ரை பண்ணுறாங்க. பாருங்கள், தேங்காய் 1/2 மூடி போட்டிருக்காங்க.
அது இரும்பு சட்டியில் செய்யணும். பழைய காலத்து இரும்பு சட்டி இது. 50-60 வருஷத்துக்கு முன்னாடி இரும்பு சட்டி இதெல்லாம். அதை வச்சுருந்ததுனால அதில் செய்கிறோம். நாங்கள் எப்பவும் மீன் குழம்பு அதெல்லாம் செய்கிறதா இருந்தால் இதில் தான் செய்வோம். எங்கள் பெரியவங்க எங்கள் மாமியார் காலத்து இரும்பு சட்டி இது. அதனால் அதில் போட்டு இப்போ நாங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். பாருங்கள், புளி வந்து இவ்வளோ பெருசு, ஒரு நல்ல பெரிய எலுமிச்சம்பழம் சைஸ்க்கு, நல்ல பெரிய எலுமிச்சம்பழம் அந்த சைஸ்க்கு புளி ஊற வச்சுருக்கோம். அது நீங்கள் ஊற வச்சுக்கோங்க. பாருங்கள், இப்போ இந்த மசாலா செலவு வந்து அந்த தேங்காய் வந்து நல்லா ட்ரையாக வறுபடணும். அதனால் அந்த அளவுக்கு அவங்க வறுத்துட்ருக்காங்க கிராண்ட்மா. நல்லா வறுத்துடுங்க. நல்லா வறுத்த வரைக்கும் நல்லா வாங்க. இப்போ அந்த கெளுத்தி மீன் நாங்கள் கிரேவிக்கு எடுத்து வச்சுருக்கோம்ல, அதுக்கு தேவையான இது வந்து சின்ன வெங்காயம் 1 கப் நிறையா வந்து இப்போ ஆயில் ஊற்றுறாங்க. எண்ணெய், நல்லெண்ணெய் நிறையா, ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்காங்க. 1/2 தக்காளி, கருவேப்பிலை, கொத்தமல்லி. இப்போ நல்லெண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ நாங்கள் வந்து கடுகு போட போகிறோம். கடுகு நல்லா பொரிஞ்சதும் கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, நல்லா பொரிய விடுங்க. நல்லா கடுகு பொரிஞ்சால் தான் கிரேவி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அவசரப்பட்டு ஆனியன் எதுவும் போடாதீங்க. கடுகு நல்லா பொரியட்டும். நல்லா பொரிஞ்சு அந்த சவுண்டு வந்து படப்படன்னு வெடிக்கிற சவுண்டு வரும். அதுதான் கடுகு பொரியுறதுங்கிறது. அந்த பொரிஞ்சு அந்த இது வந்து சவுண்டு இப்போ நிற்குது பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நீங்கள் சின்ன வெங்காயம், மீன் குழம்புக்கு சின்ன வெங்காயம் தான் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். சின்ன வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை போட்டு இப்போ வதக்கிட்டு இருக்கோம். இப்போ பாருங்கள், இது வந்து நாங்கள் ஏற்கனவே வறுத்து வச்சுருந்தோம்ல கொத்தமல்லி செலவெல்லாம், அந்த மசாலாவை அரைச்சி வச்சுருக்கோம். அதுலேயே நாங்கள் புளி ஊற வச்சுருந்தோம். நல்லா ஒரு பெரிய எலுமிச்சம்பழம் அளவு புளி எடுத்து வச்சு உங்களுக்கு காமிச்சனால அதை நல்லா ஊற வச்சு நல்லா கெட்டியாக திக்காக பிசைஞ்சு இந்த மசாலாவோடவே கலந்துக்குங்க. ஆட்டி வச்ச மசாலாவையிலே நல்லா கலந்து வச்சுக்குங்க. இது வந்து இந்த வெங்காயமெல்லாம் நல்லா ஆயிலில் நல்லா ஃப்ரை ஆனதும் அந்த மசாலாவை இதில் ஊற்ற போகிறோம். பாருங்கள், ஆனியன் இன்னும் ஒரு நிமிஷம் இருந்தால் நல்லா வெந்து நல்லா கலர் மாறிடும். நல்லா வேக விட்டால் தான் குழம்புல அந்த டேஸ்டெல்லாம் இறங்கும், சின்ன வெங்காயம் டேஸ்ட்டு. அவசரப்பட்டு நாங்கள் போட வேண்டாம். இப்போ அந்த கிரேவி, அதாவது ஆட்டி வச்ச மசாலாவும் புளி தண்ணியும் இப்போ வந்து அதை இதில் நாங்கள் ஆட் பண்ண போகிறோம். எங்களுக்கு எந்த அளவு திக்னஸ் வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி கலந்து நாங்கள் இப்போ இதில் கடாயில் ஊற்றியாச்சு. அயன் கடாய் இது. இதில் செஞ்சால் நல்லா எங்களுக்கு வந்து அயன் சத்து வரும். இப்போ உப்பும் போட்டாச்சு. நல்லா கொதிக்கணும். பாருங்கள், இப்போ நல்லா கிரேவி கொதித்து வந்து ஓரளவு திக்னஸ் ஆனதும் அந்த பச்சை வாசனை போனதும் நாங்கள் கெளுத்தி மீனை ஆட் பண்ணுறோம். மீன் போட்டு ஒரு 5 மினிட்ஸ்லேயே அது வெந்துடும். நீங்கள் வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா அந்த இரும்பு சட்டி கடாய் அந்த சூட்லேயே நல்லா எண்ணெய் மேலே வந்து எண்ணெயெல்லாம் மேலே அப்படியே உங்களுக்கு நிற்கும். ரொம்ப நேரம் நீங்கள் வேக வச்சிங்கன்னா மீனெல்லாம் வந்து
தனித்தனியாக கலண்டு முள்ளெல்லாம் கிரேவியில் வந்துடும், வெளியில் வந்துடும். அப்புறம் சாப்பிட்றதுக்கு ரொம்ப சிரமமாக போயிடும். அதனால் நீங்கள் இந்த ஸ்டேஜில் இந்த கடாய் சூடு கிரேவி சூட்லேயே வெந்துடும். மீன் போட்டப்புறம் ரொம்ப நேரம் கரண்டியும் போட்டு நீங்கள் கிளறக்கூடாது. 5 மினிட்ஸ்க்குள்ளார மீன் வெந்துடும் உங்களுக்கு. இந்த பச்சை வாசனை, இந்த கிரேவியோட ஆட்டி மசாலா அரைச்சி ஊற்றின அந்த புளி வாசனை எல்லாம் போன அப்புறம் நாங்கள் மீனை ஆட் பண்ணிட்டோம். மீனை ஆட் பண்ணி கரெக்டாக நீங்கள் டைம் கூட பார்த்து டைமர் செட் பண்ணிக்கலாம். 5 மினிட்ஸில் அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. ஆனால் இந்த கடாயிலேயே அப்படியே இருக்கட்டும். இப்போ இந்த கடாய் சூடு அந்த கிரேவி சூட்டில் இன்னும் நல்லா மீன் வந்து டேஸ்ட்டாக நல்லா அந்த மீனில் இருக்கிற டேஸ்ட்டெல்லாம் கிரேவியில் இறங்கி நல்லா இருக்கும். இது மாதிரி நீங்கள் செஞ்சு சாப்பாடு போட்டு சாப்பிட்டு வீட்டில் பெரியவங்க குழந்தைங்க எல்லாருக்கும் கொடுத்து எல்லாரையும் சந்தோஷப்படுத்துங்க. ஹெல்த்தியாக சாப்பிடுங்க. ஹெல்த்தியாக நீண்ட நாள் நல்லா ஆரோக்கியமாக இருங்க. மீனில் நிறையா ஒமேகா சத்து நிறையா இருக்குது. நிறையா விட்டமின்ஸ் எல்லாம் இருக்குது. டாக்டர்ஸ் வந்து பேஷண்ட்டுங்களுக்கு கூட டெய்லி மீன் சாப்பிடுங்கன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி கிரேவியாக செஞ்சு சாப்பிட்லாம். பேஷண்ட்டாக ஏதாவது ஆப்ரேஷன் பண்ணவங்க, வீட்டில் கொஞ்சம் பெரியவங்க வயசானவங்க, அவங்களுக்கு ஜீரண சக்தி கம்மியாக இருந்தாலும் இது மாதிரி செஞ்சு கொடுக்கலாம். கிரேவி ப்ளஸ் மீனோடு சாப்பிட்றதுனால எந்த வயிறு உபாதைகளும் வராது. எந்த வயிற்று உபாதைகளும் இல்லாமல் நல்ல ஜீரணமாகி சீக்கிரமாகவே பசி எடுக்கும். அதனால் அவ்வளோ ஸ்பைசஸ் போட்டிருக்கோம் மிளகெல்லாம். நீங்கள் இது மாதிரி செஞ்சு சாப்பிட்டு சந்தோஷமாக ஆரோக்கியமான வாழ்க்கை வாழணும்.